ஹாய் வணக்கம் நண்பா, இது உங்கள் தமிழ் டெக் ட்ராக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நுமேட்டிக் சிலிண்டரை பற்றி. இந்த சிலிண்டரை பற்றி பாதி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் சில பேர் பார்த்துருப்பீங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நுமேட்டிக் சிலிண்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இது நிறைய ஷேப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வைஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இதில் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகுது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரையும். இதில் காட்டின இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கா, இந்த நாப் வழியாக ஏர் ஃபில் பண்ணப்படும். ஏர் ஃபில் பண்ணும்போது இந்த இருக்க ஸ்ப்ரிங், இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனை விட இந்த ஹேரோட டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த ராடு உங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இந்த அந்த ராடு பார்த்தீங்கன்னா ராடோட டென்ஷன் ஹேர் கம்மியாகும் போது அந்த ராடு திரும்ப பேக் சைடு போகும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிங் சிலிண்டர் யூஸ் பண்ணப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர். முன்னாடி பார்த்த சிலிண்டரை விட இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சின்ன மாற்றம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு நாப்பு பார்த்தோம், இதில் 2 நாப். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 நாப் இருக்கும். இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மூவ் ஆகும். அதில் ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு பதில் இதில் ஏரோடைய கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே இந்த ஏரோ வழியாக வர ஹேர் அதிகபட்சமாக இருக்கும்போது இந்த ராடு மூவ் ஆகும். ஃப்ரண்ட்டில் இந்த ஹேரை விட இதோட பவர் அதிகமாக இருக்கும்போது அந்த ஹேரோட ப்ரெஷர், அதாவது ஹேர் பார் அதிகமாக இருக்கும்போது இந்த ராடு பேக் சைடு வரும். இது பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நுமேட்டிக்ஸ் சிலிண்டர் அதிகப்படியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சொலினாய்டு வால்வு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சொலினாய்டு வால்வு எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோ நான் தெளிவாக காட்டுறேன். அடுத்து பார்க்க போகிறது மல்டி ஸ்டேஜ் சிலிண்டர். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம தேவைக்கு எப்போ எத்தனை ஸ்டெப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, அந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டருடைய நம்ம இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராடு, அந்த ஸ்ட்ரக்சர் மானிட்டர் பண்ணி தான் இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் கேஸ்கெட், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டால் கோட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகன்றதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மெக்கானிக்கல் டயக்ராம், இண்டிவிஜுவல் செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து இந்த டயக்ராம் இருக்குது. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இது தெளிவாக நல்லாவும் தெரியும், இந்த ஆங்கிள் வைஸ் எல்லாமே. மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியாது. இந்த சிலிண்டரோட ஒர்க்கிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் மூவ் ஆகும். இது மூவ் ஆகும்போது இந்த விதத்தில் எந்த உராய்வு தன்மையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதில் ஆயில் ஃபில் பண்ணுவாங்க. அது என்ன ஆயில்ன்றது உங்களுக்கு பின்னாடி நான் இன்னும் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் போடுறேன். இதோ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டாக இருக்கும். இந்த மேக்னெட் எதுக்கு அப்படின்றத இன்னும் அடுத்த வீடியோவில் போடும்போது இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைப்ஸ், ஒவ்வொரு டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் சிலிண்டர் முதல் கொண்டு இருக்குது. ரொட்டேட்டிங் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 180, 1 டிகிரி, 80, 120 அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் நண்பா. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். இதில் காட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ், அதாவது நம்ம வால்வு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ். இது சைஸ் வைஸ் இருக்கும், டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வால்வும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாமே கனெக்டர்ஸ். அதில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ், இந்த கனெக்டரோடு யூஸ் பண்ணக்கூடிய பைப். இது பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்போட சைஸ் சேஞ்சஸ் ஆகும். இந்த என்ன டைப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பைப்பை நம்ம வாங்கிக்கலாம். இது டம்மி. இந்த டம்மியை யூஸ் பண்ணுறதுக்குன்னா வால்வுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சொலினாய்டு வால்வு. முன்னாடியே சொன்ன மாதிரி சொலினாய்டு வால்வு. ஓகே, இது சொலினாய்டு நுமேட்டிக் வால்வு. இந்த வால்வு ரொம்ப பேசிக்கான வால்வு. இதை விட அட்வான்ஸ் வால்வுலாம் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். அப்போ இந்த வீடியோ அதை பார்க்கும்போது இதை எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். எதனால் பிடிக்கலன்றதை நீங்கள் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். எப்பவுமே வந்து தப்புகளை வந்து நீங்கள் சொல்கிறது மூலமாக தான் நான் என்னால் திருத்திக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.